Praise the Lord, Shalom. We have come to the day 36 of our fasting. God created you for a purpose. ஆண்டவர் உங்களை படைத்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. Ephesians 2 அதிகாரம் வசனம் 10. Ephesians chapter 2 verse 10. For we are His workmanship, created in Christ for good works, which God preached beforehand that we should walk in them. ராமன் சொல்லுமா, ஆண்டவருக்கென்று அவருக்கென்று படைக்கப்பட்ட நீங்க எதுக்குள்ளாக கிரியேட்டட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ள நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. அடுத்ததாக அவருக்குள்ள நடக்க 3 வித்தியாசமான காரியத்தை பார்க்கலாம். ஒன்று, you are his workmanship, அவருடைய சாயல படைக்கப்பட்ட, இந்த காலவேளை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சாயலை கேரி பண்ற அவருடைய கரங்களால் படைக்கப்பட்ட விசேஷமான படைப்பு நீங்க. You are created in a very beautiful by God hand. Hallelujah. ரெண்டாவது, you are created in Christ Jesus. கிறிஸ்துக்குள்ள படைக்கப்பட்டிருக்கிறீங்க. விசேஷம். காலவேளையில நீங்க சோர்ந்து இருந்தீங்கன்னா, இவ்வளவு பலன் இல்லை, அப்படியே சோர்ந்து சேட்டான மூமெண்ட்ல இருக்கிறீங்கன்னா, அதை பார்த்து நான் சொல்றேன், you are created in Christ. You are His workmanship. மூன்றாவது, நீங்க நல்ல காரியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவருக்குள்ள அவரை வெளிப்படுத்த, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த. ஆகையால் கலங்காதீங்க. You are a unique creation of God. You are created for Him, for His purpose, for His destiny, for His plan. அப்போ அப்படி அவர் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. ஏன்னா you are